மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. 70 ஏக்கர் ஏழை விவசாயிக்கு இப்படிப்பட்ட ஒரு மாநாடு கண்டக்ட் பண்றதுக்கு எங்கேருந்து காசு வந்ததுன்னு முதல் பிரேக்ல எனக்கு போன் வருது. யாரோ போன் பண்றாங்க. எனக்கு கூட ஒரு கால் வந்துச்சு. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் பேசவோ, அவருக்கு கசப்பான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லவோ, இல்லைன்னா எனக்கு கோபம் இருக்குன்னு சொல்றதோ சொல்லவே கூடாது. நான் ஒரு காலத்து அண்ணாமலைக்கு ஆதரவால தான் இருந்தேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐடியால கிங், எக்ஸிகியூஷன்ல ஜீரோ. ஒரு வருஷத்துக்கு நான் தாவேக்காவை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்னு. அப்படின்னா என்ன, அவர் ஆளுங்கட்சியோட சுமூகமா போகணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். விஜய் வர்த்தது அண்ணாமலைங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா காமெடி தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல புதிய ஒரு அரசியல் கட்சி ஆல்ரெடி தொடங்கி இருந்ததை பார்த்தோம். மேலும் ஒரு புதிய கட்சி தொடங்க போறாங்க. அந்த கட்சியின் பேர் தான் அறிவிக்கலையே தவிர, கிட்டத்தட்ட கட்சியினுடைய அந்த கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கட்சியினுடைய அந்த மறைமுகமான அந்த கொடிகள், அது மட்டும் இல்லாம அந்த தீம் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருக்கு பொள்ளாச்சியில. அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்னும் வெயிட் பண்ணுவோம், 2031க்கான பாலிடிக்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்றாரு. 50 லட்சம் பேர் சேர்ந்த அப்புறம் தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் 19 லட்சத்து சேஞ்ச் பீப்புள் தான் சேர்ந்திருக்காங்க. ஆய்வாளர்கள் சில பேர்லாம் சொல்றாங்க ஒரு நாளைக்கு 2000 பேர் கிட்ட ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 1500 நாள் ஆகும். அப்படின்னா 2031ல ப்ராபப்ளி கட்சி தொடங்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2031ல நாங்க ஆட்சியே பிடிக்க போறோம், ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சார் அதெல்லாம் நிறைய சொல்லலாம் சார். அதாவது அவரே தான் சார் எங்க கிட்ட எல்லாமே எங்கிட்டையும் சொன்னாரு, நாவிகா குமார் கிட்ட சொன்னாரு பப்ளிக்கா. 25% வாங்குவோம் பிஜேபி மட்டும், கூட்டணி கிடையாது, பிஜேபி மட்டும் 25% வாங்குவோம் அப்படின்னாரு. அப்போ கூட சொன்னோம் இல்லை சார் 15% மேல வாங்குறது கஷ்டம் சார், உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 10% வாங்குவோம்னாரு. 11% வாங்கினாங்க. 1 hour பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னாலே 16% வாங்கிடணும் பிஜேபி மட்டும். 2024ல அவர் 2 பெரிய தொகுதிகள் எடுத்தீங்கன்னா தேனி அண்ட் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்துல, அவங்க 2 பேரும் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 16% தான் கூட்டணிக்கே. அதனால சொல்றது சொல்லலாம், நான் சொல்றது டேட்டா வச்சு சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே டேட்டா வச்சு சொல்றேன். 2024லயே அவர் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் வரல. 2014ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, 2 MP ஜெயிச்சிருந்தாங்க. 2011ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பர்ஃபார்ம் பெட்டர் தென் 2022 லோக்கல் பாடி. இதுக்கும் அப்ப பைசா கூட கிடையாது. இப்போ 2022ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. ஆட்சியில் இருந்தாங்க, டெல்லியில பல மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. 2011ல ஒண்ணுமே கிடையாது, ஜெயலலிதாங்கிற பெரிய ஆளுமை இருந்தாங்க. ஸோ அவர் நிறைய விஷயம் சொல்லலாங்க. நான் பார்த்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பேசுறேன். நான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் பெருசா ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார் அப்படின்னு தோணல. கட்சியே தொடங்கி இருக்கக்கூடாதா அல்லது பாஜகவிலேயே தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்து மட்டும் பாரதிய ஜனதா கட்சியில தொடர்ந்தால்தான் அவருக்கு நல்லது. அவருக்கு நல்லது தந்துருக்கும். ஏன்னா அவருக்கு ஃபியூச்சர் இருக்குங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில நிறைய பேருக்கு உங்களுக்கு பவர் இல்லாம இருப்பாங்க. மோடிஜியவே குஜராத் பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு இமாச்சல் பிரதேஷுக்கு போ, ஹரியானாவுக்கு போ அப்படின்னு தான் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்க பிரச்சனைகள் குழப்பம் இருந்தது. ஆனா மோடி போய் உட்காந்துனாரு, அங்க போய் உட்காந்துனாரு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப விஷ்ணு தேவ் சர்மான்னு சொல்லிட்டு இப்போ சாயின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. 18ல பாரதிய ஜனதா கட்சி தோத்தோடனே அவருக்கு எம்பி சீட்டே கொடுக்கல. 2019ல 2021ல அவர் வரைக்கும் பேசாம உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகிறாங்க, இப்ப சீஃப் மினிஸ்டர். அதனால பிஜேபியில நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மத்த கட்சிங்க மாதிரி கிடையாது. இவருக்கு இவர் ஏன் வெளில போனார்னா பதவி கிடைக்கல. இவர் என்ன எதிர்பார்த்தாரு? பாஜகவினர் மீது எனக்கு கோபம் இருக்கு அப்படிங்கிறாரு. பாஜக மீது கோபம் இருக்கு அப்படிங்கிறாரு. அது இங்க இருக்கக்கூடிய தலைமையா அல்லது மேல இருக்கக்கூடிய தலைமையா? மேல இருக்கக்கூடிய தலைமை மீது அதிருப்தி இல்லை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமித்ஷாட்ட சொல்லிட்டு வர்றாரு, தேசிய தலைவர்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னு இருக்கும்போது தேசிய தலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இங்க ஏதோ சம்திங் சரியில்லை. எதுவுமே சார் தேசிய தலைமை தான் சார் மெயின். இவர் யார் சார் செயல்பட விட்டாரு இவரு? அதாவது எந்த கட்சி சார் உங்களுக்கு ஒரு கட்சி மேல உங்களுக்கு கோபம்னா மார்ச் 2025க்கு அப்புறம் ஏப்ரல்ல இவர் பிரசிடென்ட் பதவியில கீழே இறங்குறாரு. அப்பையில இருந்து
மே 31 2026 வரைக்கும் வார் ரூமுக்கு பைசா போயிருக்குங்க. கட்சி மேல நீங்க எப்படி கோவப்படலாம்? உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் சர்வீசஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்தாங்க இதுக்கு கேம்பெயினுக்கு 2026ல. நானும் ஒரு கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு தனியா ஆரம்பிக்கிறேன் சார். ஆனா அந்த ரிசைன் பண்ணும்பொழுது நான் வந்து அந்த கம்பெனி எனக்கு என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு கூட அந்த மென்டர் அவருக்கு மீது எனக்கு வந்து தனிப்பட்ட பாசம் உண்டு, கிராட்டிடியூட் உண்டு, தேங்க்ஸ் உண்டு. நான் பப்ளிக் எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா கூட நான் பப்ளிக்கா சொல்லக்கூடாது நான் வந்து அந்த கட்சி மேல கோவமா இருக்கேன்னு. ஏன்னா யார் வேணா சொல்லலாம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் பேசவோ, அவருக்கு வந்து கசப்பான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றவோ, இல்லைன்னா எனக்கு கோபம் இருக்குன்னு சொல்றதோ சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் காமன் மேன் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வந்ததே பாரதிய ஜனதா கட்சினால தானே. இல்ல மத்தவங்க மாதிரி நான் எதுவும் சொல்லிட்டு எல்லாம் போலியே, ஜஸ்ட் கோவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அதை பத்தி அதுவே இருக்கக்கூடாது சார். அதுவே இருக்கக்கூடாது சார். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்கு சார் கட்சி. நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க வந்து அரசியலுக்கு வந்த பொழுது உங்களுக்கு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு இல்லைன்னா நீங்க அண்ணாமலை யாருப்பா அண்ணாமலை அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அப்படின்னா எல்லார் வீட்லயும் போய் அட்லீஸ்ட் பேராவது ஹியர் பண்ணிருக்காங்க. பல கோடி மக்களுக்கு தெரியும். அதுதான் அவர் வந்து கட்சி தொடங்கறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அதைத்தான் அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. பாஜகவுல இருந்தா முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் கட்சி தொடங்குறாரோ என்னமோ. பண்ணலாம் சார். அதுல என்ன இருக்கு? ஆனா நம்ம சொல்ல வேண்டிய உண்மையை நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் வந்து கட்சி மேல கோவம்லாம் இருக்கக்கூடாது. அவர் கட்சி மேல என்னைக்குமே அவர் வந்து விசுவாசமா இருக்கணும். வெளில போனா கூட அவர் வந்து ஏன்னா அவர் என்ன சொன்னார், அரசியலுக்கு வந்ததே பிஜேபி மோடினால தானே. மோடினால தானே அரசியலுக்கே வந்தனார்ல. அப்படிப்பட்டவர் எப்படி வந்து இன்னைக்கு சொல்லலாம்? இல்ல மோடியை பத்தி அவர் இனிமேல் பேசுறாரா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு பாஜக குறித்து இதுவரைக்கும் அவர் பேசல. ஏதோ ஒரு கோபங்கிறாரு, என்ன கோபங்கிறது நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டு பாஜகவினர் கடும் அதிருப்தியில் இருக்காங்களோ அண்ணாமலை மீது. அதுவும் குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன்லாம் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாஜகவில இருந்து நிறைய பேர் அண்ணாமலை கட்சிக்கு போறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பதவி விலகி போறாங்க. அதுங்க அவங்க வார் ரூமனுடைய செயல்பாடு எப்படின்னா, இவங்க எல்லாரையும் அண்ணாமலைய தூக்கி காமிக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாரையும் குறைச்சு காமிப்பாங்க. அதுல தானே ட்ரோல் பண்றாங்க. வார் ரூமே வானதி சீனிவாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பப்ளிக்ல, நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது எனக்கு. நான் தம்பிக்கிட்ட நான் கேட்டேங்க, என்னங்க உனக்கு எனக்கு பிரச்சனை, நம்ம நல்லா பேசிட்டு தானே இருக்கோம், ஆனா ஏன் இப்போ உங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன வந்து இந்த மாதிரி வந்து போடுறாங்க இந்த மாதிரி அப்படிங்கிற போது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கார்ல வந்து உங்க கூட வராங்க, அவங்க உங்க கூட தான் டிராவல் பண்றாங்க, உங்களை பத்தி தப்பா பேசும்போது நீங்க வந்து எப்படி எடுத்துப்பீங்க அதை அப்படின்றாங்க. ஸோ கோபம் எல்லாருக்கும் இருக்க காரணம் வந்து நீங்க வந்து இப்போ தமிழிசை எழுத்தாப்புல வந்து போட்ட மீம்லாம் என்ன சாதாரண மீமாங்க அதெல்லாம்? அப்படிலாம் போடலாமா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் மீம் என்ன கூட மீம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இவரோட ஆதரவாளர் இவருடைய பேரை வச்சுட்டு இருக்காங்க, இவருடைய போட்டோவை டிபியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் இப்படி பண்றாங்கன்னா அதை அலோ பண்ணாருன்னா அதை அட்லீஸ்ட் தடுக்கலாம்ல, பண்ணாதீங்கன்னு சொல்லலாம்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டிவிகே பத்தி நான் வந்து ஒன்று போடுவேன். உடனே டிவிகேனுடைய பல ஆதரவாளர்கள் வந்து எக்ஸ்ல வந்து பதிவிடுவாங்க, இந்த மாதிரிலாம் அசிங்கசியமா பேசுவாங்க. அப்போ வந்து ஒரு டிவிகேல ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து என்னோட போஸ்டுக்கு ரிப்ளை போடுவார். மற்றவங்களுக்குலாம் இந்த பாருங்க, அவர் சொல்றது பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுங்க, அவர் சொல்றது பிடிக்கலன்னா கருத்துக்கு கருத்தா போடுங்க, இல்லைன்னா கத்துக்குங்க. இதுக்காக நம்ம வந்து டிவிகேன்னு போட்டு விஜய் ஃபேன் போட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லைன்னு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் பேசினவரை அண்ணாமலையோட ஆதரவாளரை அவரை இவங்க அசிங்கப்படுத்தி அவர் இப்ப அண்ணாமலைக்கு எழுத்தாப்புல பேச ஆரம்பிச்சிட்டார். இப்ப பாருங்க, நானும் ஒரு காலத்து அண்ணாமலைக்கு ஆதரவாளர் தான் இருந்தேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒண்ணு அவர் வந்து சொன்ன விஷயத்தை அவர் டெலிவர் பண்ணதில்லை, ஐடியால கிங், எக்ஸிகியூஷன்ல ஜீரோ. இல்ல எந்த இடத்துல அவர் தவறு பண்றாரு சார்? நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணவரு, அவர் கூட நிறைய சந்தர்ப்பங்கள்ல மீட் பண்ணி பேசியிருப்பீங்க, கண்டிப்பா அவர் வந்து நிறைய பேசியிருப்பாரு. பட் எந்த விஷயத்துல அவர் தவறு பண்றாரு? எக்ஸிகியூஷன். அவர் சொல்றது ப்ராமிஸ் பண்றது நிறைய பண்ணுவாரு. நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் பாரு, நம்ம வந்து கிராமத்துல போய் தங்குவோம் பாரு, 100 அண்ணாமலையை நான் கிரியேட் பண்றேன் பாரு, 365 நாளைக்கு முன்னாடி நான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிடுவேன்னு எதுவுமே பண்ணல. பாஜகவுக்குள்ள இருந்தனால அது பண்ண முடியலையா? உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அல்லது பொதுவெளியில நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அது பண்ண முடியல அப்படிங்கறதுக்கான காரணம் அவர் தேசிய தலைமையை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, அவர் நினைச்சதை பண்ண முடியல அப்படிங்கறதுனால அவர் பண்ண முடியலையா? இல்ல வந்து வெறுமனா வந்து
வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்றாரா இல்ல உண்மையாலுமே அந்த இன்டென்ஷன் அப்படி இல்லையா இல்ல அரசியலுக்காக அப்படி பேசுறாரா? சார் எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து அவர் தானே சார் பண்ணாரு, அவருடைய ஐடியா தானே. அந்த ஐடியா மட்டும் அவரால் எடுத்துட்டு போக முடிஞ்சது இல்ல. இப்ப நான் சிம்பிளா கேட்கறேன் சார், அவர் வந்து பிரசிடென்டா இருக்கும்போது தான் சார் நிர்மலா சீதாராமன் 12.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்க இன்கம் டாக்ஸ் குறைச்சாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, சன் டிவிலேயே கை தட்டினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சன் டிவில கை தட்டினாங்க பட்ஜெட்டுக்கு. அதுக்கு விளக்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் போட்டார் சார். ஜிஎஸ்டியை பத்தி எவ்வளவோ தமிழ்நாட்டில் தான் பயங்கரமான புரளி கிளப்பி விடுறது தமிழ்நாட்டில் தான். அதற்கு எதிர்த்து அந்த உண்மையை சொல்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு அவரு? என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. அதாவது எதுவுமே பண்ணதில்லை. அதாவது அவர் பண்ணல, அவர் தன்னை வளர்த்துக்கிட்டாரு. இந்த ப்ராசஸ் கட்சியும் வளர்ந்தது. கொஞ்சம் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. சோசியல் மீடியால பரப்பப்பட்டது, பேசப்பட்டது. அதை தாண்டி இன்ஃபேக்ட் பொன்னாரோ எச் ராஜாவோ சிபி ராதாகிருஷ்ணனோ இலா கணேசனோ பண்றதை விட இவர் பண்ணல. அவங்க அதிகம் பண்ணிருக்காங்க கட்சி. இல்ல ஓட் ஷேர்ல வந்து 18% வரைக்கும் வந்துச்சு அப்படிலாம் கடந்த 2024ல தகவலா வந்து கொடுக்கப்பட்டது கூட்டணியாக. அண்ணாமலை சார் பொன்னார் இருக்கும் போதே வந்துருச்சுன்றல்ல. பொன்னார் இருக்கு அப்பயே நீங்க இப்ப 2011ல நான் வேணா உங்களுக்கு வந்து அனுப்புறேன், ஒரு காலம் அனுப்புறேன். அந்த காலம் வந்து நீங்க போடுங்க, அப்படியே இப்பயே போடுங்க. நான் உங்களுக்கு அந்த காலம் அப்படியே அனுப்புறேன். இப்பதான் எனக்கு வந்தது. ரங்கராஜ் பாண்டே எழுதியிருக்காரு ஒரு காலம் 2011ல. ஓகே, இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னன்னா மேட்டுப்பாளையமும் நாகர்கோயிலையும் முனிசிபாலிட்டி ஜெயிச்சாங்க, கோயம்புத்தூர்ல வார்டு ஜெயிச்சாங்க, சென்னையில வார்டு ஜெயிச்சாங்க. இதுக்கும் கட்சி வந்து அந்த டயத்துல ஆளுங்கட்சியே இல்ல. கொடுக்கப்பட்ட பணம் வெறும் 14 லட்சம். அதை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு பூத் ஒர்க்கர்ஸ் கூட சாப்பாடு போட முடியாது. ஏன்னா கட்சியில காசு கிடையாது. கர்நாடகா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் 4 மாநிலத்தில் தான் ஆட்சி, வேற எங்கேயும் ஆட்சி கிடையாது. இவர் 2022 லோக்கல் பாடி எலெக்ஷன் நிற்கும் போது வார் ரூம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கட்சியில டொனேஷன்ஸ் வருது கட்சிக்கு. கட்சியில மாபெரும் இயக்கமா இருக்கு. அப்ப எவ்வளவு சேர்மன்ஷிப் ஜெயிச்சாங்க? 0. கோயம்புத்தூர்ல எவ்வளவு வார்டு ஜெயிச்சாங்க? 0. இங்க பாருங்க ரெண்டு பெர்ஃபார்மன்ஸையும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி அப்பயே தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் கட்சி எல்லாத்தை விட அதிகமா வாங்கி 3வது இடத்துல இருக்கு. நான் சொல்லல, அது ரங்கராஜ் பாண்டே தினமலர் ஆர்டிகல் எழுதியிருக்காரு, உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நினைப்பேன். சோ அதுக்கு பிறகு 2014ல 2 எம்பி எலெக்ஷன், 2 எம்பி ஜெயிச்சாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஜஸ்ட் மைரேல தோத்து போனாரு. சிபி ராதாகிருஷ்ணன் நின்ன இடத்துல 2 அசம்பிளி செக்மெண்ட்ல லீட் எடுத்தாரு. அண்ணாமலை நின்ன அசம்பிளி செக்மெண்ட்ல எத்தனை செக்மெண்ட்ல லீட் எடுத்தாரு சொல்லுங்க? பொன்னாரோட சொந்த ஊர் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. இவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு? அரவாக்குறிச்சியில 2024ல 12% வாங்கினாங்க. சோ எங்கிட்ட டேட்டா வச்சு பேசுறேன். டேட்டா படி பாத்தீங்கன்னா 2014 விட 2024ல ஜாஸ்தி பர்ஃபார்மன்ஸ் இல்ல சார். இளந்தாமரை மாநாடு, தாமரை மாநாடு 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 10 ரூபாய் பணம் கட்டி வந்திருக்காங்க சார் மோடியை பார்க்கறதுக்கு, மோடி ஸ்பீச்சை கேட்கறதுக்கு. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இளந்தாமரை மாநாடு, தாமரை மாநாடுன்னு எவ்வளவோ இது மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ணாமலை வந்த அப்புறம் இளைஞர்கள் கூட்டம் பெருவாரியா பாஜகவுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா முன்னைய நாட்கள்ல வந்து ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க தரப்பினர் சொல்றாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் சார். அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப முன்னாடியே இருந்தது. 2019ல பீக் ஆன்டி இன்கம்பல்சி அகைன்ஸ்ட் மோடி இருந்தது. 2021ல முருகன் வந்து 4 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தாரு தலைவரா. வானதி சீனிவாசன் கமல்ஹாசன் எழுத்தாப்புல ஜெயிச்சாங்க. சுப்புலட்சுமி ஜெயதீசன் எழுத்தாப்புல வந்து மோடக்குறிச்சியில ஜெயிச்சாங்க. முருகன் தோத்ததே வந்து 1500 ஓட்டுல தான் தோத்தாரு. நயினா நாகேந்திரன் ஜெயிச்சாரு, காந்தி ஜெயிச்சாரு. அப்பயே ஆன்டி இன்கம்பல்சி அகைன்ஸ்ட் மோடி இருந்தா எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? இதுக்கும் டிஎம்கே எழுத்தாப்புல டிஎம்கே வந்து ஆன்டி இன்கம்பல்சி அகைன்ஸ்ட் ஏடிஎம்கே இருக்கு, அப்பயே ஜெயிச்சாங்க. சோ என்ன பேசுறீங்க நீங்க? எக்ஸிகியூஷன்ல வந்து அவர் தவறு பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சொல்றத அவர் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துல அவர் லேகா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதான் சார் சொல்றேன், இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம்னாரு. எவ்வளவு இல்லத்துக்கு அவரும் அவர் டீமும் போனாங்க. இதே இலா கணேசன் அவர் பிரசிடென்டா இல்லாத பொழுது ஒரு மாவட்டத்துல நான் வீடு வீடா போய் எவ்வளவு மெம்பர் உண்மையிலேயே சேர்ந்திருக்காங்க பிஜேபி, ஏன்னா பிஜேபியில 10 லட்சம் மெம்பர் சேர்ந்திருக்காங்க 2011ல. நான் செக் பண்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற சீனியர் லீடர் சொல்றாங்க அவர் போனாரு, ஒரு மாவட்டத்தில் அவர் போனாரு.
உள்ளூர் மாவட்டத்தில் பொன்னார் போனார், உள்ளூர் மாவட்டத்தில் எச் ராஜா போனார். இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் வந்து 2012 2013 இளந்தாமரை மாநாடு தாமரை மாநாடுலாம் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கு தான் கூட்டம் சேர்ந்தது அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள்லேயே சொல்லிடுறாங்க. அதெல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு போராட்டம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பல ஆதரவாளர்கள் வந்தது, மக்கள் வந்ததே பெரிய விஷயம். ஸோ இது எல்லாம் நடந்தது. ஆனா இவர்கள் யாருமே மார்க்கெட்டிங் பண்ணல. இவர் வந்து பண்றேன்னு சொன்னது மார்க்கெட்டிங் ஹெவியா பண்ணாரு, ஆனா பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் எண்மண் மக்கள் யாத்திரை சில இடங்கள்ல 1/2 கிலோமீட்டர் நடப்பாரு. தாம்பரம் மாதிரி 100 மீட்டர் தான் நடந்தாரு. 100 மீட்டர் தான் நடந்தாரு. வண்டியில போவாரு, அங்க ஒரு 100 மீட்டர் நடப்பாரு. பொதுமக்கள் கிட்ட இமேஜ் பில்ட் பண்ணாரு. காரியகர்த்தாவை பார்க்கவே இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொன்னா அந்த வார் ரூம் கேங்குக்கு ஆகாது. அவங்களால சகிச்சுக்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு அண்ணாமலைன்னு ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பிம்பத்துக்கு எதிராக எது சொன்னாலுமே தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மீடியாவும் அதுக்கு துணை போகுது. பட் ஒரு நாள் பிரேக் ஆகும். பாஜக வந்தாரு, தன்னுடைய செல்வாக்கு உயர்த்தி கொண்டாரு, கடைசியா வந்து வெளியே போயிட்டாரு. ஆனா இன்னும் வந்து பாஜகவுடைய பி டீம் அண்ணாமலை அப்படின்னு வந்து விமர்சனம் வருது. நேத்து கூட அது குறித்து வந்து பேசப்பட்டுச்சு. அவர் கூட வந்து சொன்னாரு, உண்மையானே அவர் பாஜக பி டீமா? அவர் உண்மையான பாஜக பி டீம்லாம் கிடையாது. அவர் வந்து என்ன டீம்னு அவருக்கே தெரியாது. ஐடியாலஜி என்னன்னு தெரியாது. அவரை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சியினோட சுமூகமா போகக்கூடியவர். அவரு திமுகவுக்கு எழுத்தாப்புல எல்லாம் பேசினாரு. ஆனா திமுக 40க்கு 40 ஜெயிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி இன்க்ளூடட் இவரும் ஒரு காரணம். ஏன்னா கூட்டணி அன்னைக்கு இருந்ததுன்னா டேட்டா காமிக்குது 12லேருந்து 15 தொகுதிகள் அதிமுக பாஜக ஜெயிச்சிருக்கும்னு. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு நான் தாவேக்காவை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு. அப்படின்னா என்ன, அவர் வந்து ஆளுங்கட்சியோட கொஞ்சம் சுமூகமா போகணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். கெயின்ஸ் இருக்கும். ஏன்னா யார் தெரியும், ஏதாவது சப்போர்ட் இருக்கும் அவருக்கு. அதாவது இந்த விதத்துல சப்போர்ட் இருக்கும். எதுக்கு ஆன்டகனைஸ் பண்ணணும்னு இருக்காரு. தேசியவாதி அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நான் எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சார், நீங்க அரசியல் கட்சின்னு பண்ணீங்கன்னா அரசியல் தான் பண்ணணும். நீங்க என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இவர் இப்ப என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்றாரு. விதைய போடுறாரு சார். இந்த விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மரமாகும், கிளையாகும், மரமாகும். அப்படிதானே பார்க்கணும். ஆகும்போது பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனிதன் பாதி மிருகம் பாதி, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான். ஓகே, தேசியம் ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியம், இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இந்து தான், ஆனாலும் வந்து நான் வந்து ஜாதி மதத்தெல்லாம் பூட்டி வச்சுட்டு வீட்டுல பூட்டி வச்சுட்டு வருவேன். ஓகே, நான் விபூதி இட்டுப்பேன், ஆனா வந்து நான் வந்து அடையாளம் பண்ணிக்க மாட்டேன். இப்படிலாம் கன்ஃபியூஸ்டு பர்சன். பாஜகவிலிருந்து அவர் வெளியே வந்து கட்சி தொடங்குறேன்னு சொன்னது பாஜகவினருக்கும் பாஜக சார்ந்தவங்களுக்கும் பிடிக்கலையோ, அதனாலதான் இவ்வளவு விமர்சனம்ங்கிறது யார் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா பிஜேபி காரணம் நான் வந்து வைக்கிற காரணம் வச்சுட்டேன். என்னோட காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் பிஜேபில இருந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். நான் சொல்ற காரணம் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பல விஷயங்கள்ல அவருடைய ஐடியாஸ் ரொமான்டிக்கா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா எக்ஸிகியூஷன்ங்கிறது அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப லோ ஆன் எக்ஸிகியூஷன். நம்பி போறவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமோ சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். ஓகே, சோ ஒருவேளை பிஜேபியில் இருக்கும்போது நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், நான் இப்ப தனியா இருக்கிறதுனால நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு பண்றாளான்னு பார்ப்போம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். எப்படி விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரோ, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரோ, அந்த மாதிரி நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நாங்க எதுக்கு சார் வாய்ப்பு? நான் வாய்ப்பு கொடுத்தாச்சு சார். அவருக்கு ஆதரவா பாஜகவை சார்ந்தவங்க சில பேர் கொஞ்சம் பொறுத்து கையாளலாம், அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா கையாளலாம். ரொம்ப கடுமையா விமர்சனம் இருக்கு. சங்கர், ஒரு நிமிஷங்க. அதாவது நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு காலையில கூட ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். 2022 அண்ணா நம்ம கிட்ட சப்போர்ட் இல்லை, இப்ப ஓட்ஸ் இல்லை, ஆனா 6 மாசம் கொடுங்க, நம்ம சப்போர்ட் வரும், ஓட்ஸ் வரும், இது சீட் வரும் அப்படி நீங்களே பார்த்துருக்கீங்க. நான் அவருக்கு ஆதரவா வந்து என்ன வந்து சில பேர் வந்து பிஜேபியில் இருக்கிறவங்களே எங்கிட்ட வந்து பிரேக்ல சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க அகில உலக அண்ணாமலை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசுறீங்க நீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளவு சான்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த சான்ஸ்ல நீங்க கொடுத்த சான்ஸ், அதாவது இப்ப ராகுல் காந்தியை விட்டுட்டு நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் வெளில வந்துருக்காங்க. நீங்க ஜிதேன் பிரசாதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இவர் ஜோதிராதித்யா சிந்தியாவா இருக்கட்டும், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன் வராங்க? ஏன்னா ஒரு தோல்வி 2 தோல்வினா பரவாயில்ல, தோல்வியே பிளஸ் ராங் இன்டென்ஷன். நீங்க
25% வாங்கணும்னு நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை. 25% வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் 25% வாங்காம வெறும் 11% வாங்கினதுக்கு காரணம் என்ன? 14 தொகுதிகள். 14 தொகுதிகள்ல நீங்க தெரிந்து தவறு பண்றீங்க. தெரிந்து தவறு, அது எதுக்காக தவறு பண்றீங்கன்னு நமக்கு தெரியாது. ஸ்ரீபெரும்புதூர்ல எதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறீங்க? கொண்டு போய் தூத்துக்குடியில போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறீங்க. ஈரோடு கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறீங்க. ஈரோடுலாம் உங்களுடைய நீங்களே நின்றுக்கலாம். திருப்பூர்ல 2014 25% வாங்கின தொகுதி, இங்க ஜஸ்ட் 15% தான் வாங்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் கேண்டிடேட்னு தெரியாது. சோ நீங்க தெரியாம தவறு பண்றது வேற, தெரிஞ்சு தவறு பண்றது வேற. நான் ஆதரவு கொடுக்க முடியாது. அண்ணாமலை இப்ப அரசியல ஜெயிப்பாரா, இல்ல அதுவும் பொறுத்திருந்து தான் பார்க்கணுமா, இல்ல அவருடைய செயல்பாடு இன்னும் 1 வருஷம் இருக்க போகுதுன்னு இருக்காரு. 1 வருஷம் நான் வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவேன், 6 மாசம் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவேன் இருக்காரு. யாரையுமே நம்ம குறைந்து மதிப்பிடக்கூடாது. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தா அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால என்ன பொறுத்த மட்டும் பொறுத்திருந்து தான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு பெரிதாக நம்பிக்கை கிடையாது. அவருக்கு எங்க இருந்து காசு வரும், எங்க இருந்து பணம் வரும், எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். திமுக அதிமுக கட்சி இருக்கு. அதெல்லாம் கேட்கக்கூடாது சார், அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அதாவது நேற்றுக்கு முதல் ஒரு டிவி டிபேட்டை நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 70 ஏக்கர் ஏழை விவசாயிக்கு இப்படிப்பட்ட ஒரு மாநாடு கண்டக்ட் பண்றதுக்கு எங்கேருந்து காசு வந்ததுன்னு முதல் பிரேக்ல எனக்கு போன் வருது. யாரோ போன் பண்றாங்க. நீங்க யாருங்க கேட்கறதுக்கு கேள்வி? நீங்க யார் டிவியில உட்காந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுதான், அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அதாவது அண்ணாமலையை பத்தி நீங்க எதுவுமே பேசாம இருக்கவும் கூடாது. இல்ல சார், நான் கேள்விப்பட்டது என்னன்னா, யாரோ ஒரு அங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த யாரோ ஒரு நண்பரோ உறவினரோ சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கு. பி த லீடர் சார்பா தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அந்த டென்ட் எல்லாம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பல கோடிகள் ரூபாய், 14 கோடி ரூபாய் செலவாயிருக்கும் சார். அந்த 14 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்தது அப்படின்லாம் கேட்கக்கூடாது சார். நீங்க கட்சி நடத்த போறீங்க, எங்கேருந்து ஃபண்ட் வருதுன்னு கேட்கக்கூடாது சார். பல லட்சம் ரூபாய் வார் ரூமுக்கு மாசம் மாசம் கொடுத்தாங்களா, அது எவ்வளோன்னு கேட்கக்கூடாது சார். இவரே வந்து 7-8 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி தான் சார் 3 வருஷம் 4 வருஷம் அரசியல் பண்ணாரு. இதெல்லாம் நம்பணும் சார், நீங்க எல்லாரும் நம்பணும் சார். இவரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு ரெய்டு வரும்போது, திண்டுக்கல் கிட்ட ரெய்டு வரும்போது இவர் வந்து ஒண்ணுமே ஆகல சார். இவர் அந்த இடத்துக்கே போல சார். அவர் கண்டுக்கவே இல்லை சார். உண்மை என்னன்னா அவருக்கு போனாரு, பதட்டமானாரு, ஓகே, டென்ஷன் ஆனாரு. இதெல்லாம் தான் உண்மை. அவருக்கும் சுனில் கனுகோலுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். நம்பணும் சார். நீங்க சபரீசன் அவர் சந்திச்சதே கிடையாது சார். நம்பணும் சார். நீங்க டீலே போடாம 2 பேரும் வந்து டிஆர் பாலும் வித்ட்ரா பண்ணிட்டாரு, இவரும் வித்ட்ரா பண்ணிட்டார் சார். நம்பணும் சார். நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்க சொல்றீங்க. அரசியல் கணக்கே இல்ல சார். தூத்துக்குடியில வந்து சும்மா எஜாய்ச்சா சார் டிஎம்சி கொடுத்தாரு. ஸ்ரீபெரும்புதூர்ல டிஆர் பாலு நிக்கிறதுக்கும் டிஎம்சி நிக்கிறதுக்கும், டிஎம்சி சீட் கொடுக்கறதுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் இது டிஆர் பாலோட கேஸ் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். கரூர்ல கூட இப்ப இனாம் லேண்ட் கொடுக்குறாங்கல்ல சார், அவரோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கேட்க கூடாது சார். நீங்க இனிமே விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல விஜய அரசியல செயல்பாடுகளை இவர் சமாளிச்சு அரசியல் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னா நான் போக மாட்டேன் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம். விஜய் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு. விஜய் கிட்ட எல்லா அலையன்ஸும் இருக்கு. டிஎம்கே கிட்ட எந்த அலையன்ஸுமே கிடையாது. எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல விஜய் வர்சஸ் அண்ணாமலைங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா காமெடி தான் அது. உண்மை அது கிடையாது. ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசியிருக்கோம். தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.